தமிழ்நாட்டில் மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர். ஆனால் இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடியே உங்க ஊர் மாப்பிள்ளை ஸ்டாலின் அண்மையில் வந்துட்டு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனார். சீர்காழிக்கு அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு. இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது. மாப்பிள்ளை அவர் தான், சட்டை என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விலை மதிக்க முடியாத பூமி, நெற்களஞ்சியம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தை பாலைவனமாக்க முற்பட்டார். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவ மாப்பிள்ளை தான் இந்த மாவட்ட மாப்பிள்ளை. அவர் விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முயற்சித்தார், தடுத்து நிறுத்தியது அதிமுக. அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய பூமியெல்லாம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போயிருக்கும். அதிமுக ஆட்சி இருந்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டுக்கோல பார்க்க முடியாது. உங்க பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க பூமியை அபகரிக்க, உங்களுடைய நிலத்தை இப்படிப்பட்ட தொழிலுக்கு தாரை வாக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற விவசாயிய வாழ்வாதாரமே இந்த பூமி வச்சுதான். இந்த விவசாயிக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அந்த பூமியை பிடிக்கிட்டா, இந்த பூமி அபகரிச்சுட்டா விவசாயி எங்கே போவார்? எண்ணி பார்த்தாரா? நான் ஒரு விவசாயி, இன்றைக்கு முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட விவசாய பூமியை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சட்டத்தின் மூலமாக பூமியை ஒரு பாதுகாப்பாக உங்களிடத்திலே சேர்க்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தேவையான இடம் தர்ம ஆதீனம் அவரிடம் பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். சீர்காழி வெள்ளப்பள்ளம் உப்பு நாட்டில் கடல் நீர் உப்புகாவாறு தடுக்க, நிலத்தடி நீரை பாதுகாக்க 33 கோடி ரூபாய் தடுப்பணை அமைக்க மக்களை காத்த அரசு அதிமுக அரசு. ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்ததில்ல, இதுக்கு முந்தில உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல தண்ணி கொடுத்ததுதான் அதிமுக அரசாங்கம் தான். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வளைகுடா நாடுல ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தில் இந்த ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த 312 மீனவர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னை விமான நிலையத்துக்கு வந்த அந்த மீனவ நண்பர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் நம்முடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் அவளை வரவேற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்றைக்கு ஒரு இயற்கையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நம்முடைய கூட்டணி சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட திரு பவுன்ராஜ் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஸ்டாலின் அடிக்கடி மறந்து போயிடுறார், நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறார். ஒரு கூட்டத்தில், கடலூர் என்று நினைக்கிறேன், அந்த கடலூர் கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு.
பேசிட்டு இருக்கிறக்க அவருக்கு சின்ன மறந்து போச்சு. இது நான் ஊடகத்தில் பார்த்தேன், எங்கிட்ட போட்டு காட்டினாங்க. என்ன சின்னம் என்ன சின்னங்கிறான். உதயசூரிய சின்னத்தை மறந்துட்டார், அவருடைய சின்னத்தையே அவர் மறந்துட்டார். அடிக்கடி மறதி. இவ்வளவு மறதியிலையும் நம்ம பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு 5 ஆண்டு ஆகுது. ஏதாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை செஞ்சிருக்காரா? அவர் புதுக்கோட்டையில் விராலிமலையில் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும், 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு. உண்மையா? அவர் ஏற்கனவே மாப்பிள்ளைனுக்கு தங்கிட்டு போனார அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அதிமுக அரசாங்கம். அப்பாவது புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சு பேச வேண்டாம். அவருக்கு தானே புரியாதாச்சே, பொம்மை முதலமைச்சராச்ச. இளைஞர் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற செல்வங்கள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமாக நடக்குது. கிராமத்திலிருந்து நகரம் வர மூல முடக்க வீதி எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்குது இல்ல. இன்றைக்கு பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் சர்வசாதாரணமா போதைப் பொருள் விற்குது. நம்முடைய டீனேஜ் அந்த வயசுல ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வயசுல இந்த போதைப் பொருள் கடுமையாகி இந்த ஆட்சியில் சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? பாருங்க, இந்த கஞ்சா அடிச்சிட்டாவே என்ன செய்யுதுன்னு தெரியறதில்ல. கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் வன்கொடுமை நடக்கிறான். அதுவும் சிறுமிகள், பெண்கள், பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலம். இனிமேல் பாட்டியம்மா தண்ணி விட்டுட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி. பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமிகள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? பாருங்க, இந்த கஞ்சா அடிச்சிட்டாவே என்ன செய்யுதுன்னு தெரியறதில்ல. கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் வன்கொடுமை நடக்கிறான். அதுவும் சிறுமிகள், பெண்கள், பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலம். இனிமேல் பாட்டியம்மா தண்ணி விட்டுட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி. பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமிகள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? 18,000 பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18,000 பாலியல் வழக்குகள். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுறாங்க. தமிழகத்தில் 5 ஆண்டில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கு நிவாரணமாக 84 கோடி கொடுக்கப்பட்டது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. 6,999 போக்சோ வழக்குனா சிறுமிகள், 8 வயசுக்கு கீழ் இருக்கிற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வேணுமா? இன்னும் சொல்ல போனா பச்சை குழந்தை, 2 வயசு குழந்தை கூட கிருஷ்ணகிரியில கதற கதற பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்றார்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி எல்லாம் நிலவரம்னு வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, பாலியல் சீண்டல் நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்போ வருது. இப்படிப்பட்ட செய்தி தான் பத்திரிகை ஊடகத்திலே வருது. இந்த ஆட்சியில் திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் தமிழகம் தலை குனிந்து தலை தொங்கி போயிருக்குது. ஸ்டாலின் கேட்டால் தலை நிமிர்ந்து இருக்குதான். அப்படியா இருக்குது? எவ்வளவு வழக்கு நாம சொல்லல,
திமுக அமைச்சரே சொல்றாங்க 6999 போக்சோ வழக்குகள் 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி மோசமான ஆட்சி தானே. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும்.